தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மஸ்ஜிது சலாம் கிளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி நிகழ்ச்சியிலே குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வோம் என்கின்ற தலைப்பில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது குடும்பத்தோடு சுற்றுலா செல்வோம், குடும்பத்தோடு பொருட்காட்சிக்கு என்ன செய்வோம், நாம போவோம். குடும்பத்தோடு முந்தைய காலங்களில் தௌஹீத் எல்லாம் விளங்குவதற்கு முன்பாக புத்தர் புதுவத்தில் செய்வார்கள், செல்வார்கள். ஏதாவது அக்கம் பக்கத்து வீட்டுல கல்யாணம் திருமணம் வந்துவிடும் என்று சொன்னால் குடும்பத்தோடு செல்வோம். குடும்பத்தோடு செல்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் முன்கூட்டியே செய்து கொள்வோம். ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், குடும்பத்தோடு நாம் சொர்க்கம் செல்வோம் என்கின்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஒவ்வொருவரையும் நாம் மட்டும் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் அவன் சொர்க்கம் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதின் நோக்கம் நான் மட்டும் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சொர்க்கம் அழைத்து செல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் தன்னுடைய குடும்பத்தை சொர்க்கம் அழைத்து செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களை நமக்கு இதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்லிட்டான், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பு ஆண்களுக்கு மட்டுமானது கிடையாது, பெண்களுக்கும் சேர்ந்துதான். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்? நானா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்துல நாம என்னதான் விரும்பினாலும் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில எவ்வளவுதான் அன்பு பாசம் நேசம் இருந்தாலும், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில எவ்வளவுதான் பாச நேசம் இருந்தாலும் அந்த மனைவியை, அந்த தாயை, அந்த தகப்பனை, அந்த பிள்ளையை நாம் ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டும். உலகத்துல பாக்கிறோமா இல்லைங்களா? எத்தனையோ பேர் கணவன் மனைவி நல்ல சிறந்த ஜோடியா இருப்பாங்க, நம்ம பார்க்கும்போது நமக்கே பொறாமையா இருக்கும், இப்படி ஒரு ஜோடியான்னு சொல்லி. திடீரென்று பார்த்தால் மனைவி மரணித்து விடுவாங்க. எந்த கணவன் மனைவியை நேசித்தானோ அந்த கணவனை பிரிந்து மனைவி சென்று விட்டார். அல்லது சில குடும்பங்கள்ல கணவன் மரணித்து விடுவான். நாம தாயை நேசிக்கிறோம், தந்தையை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம். நாம நேசிக்கிற பிள்ளைகள் நமக்கு முன்பாகவே மரணித்து விடுகிறார்கள். நம்ம நேசிக்கின்ற பெற்றோர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அப்ப இந்த உலகத்துல என்னதான் நாம நேசிச்சாலும் சரி, நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன், தாயை நேசிக்கிறேன், தகப்பனை நேசிக்கிறேன், மனைவியை நேசிக்கிறேன், கணவனை நேசிக்கின்றேன், நாம் எவ்வளவு பாசம் வைத்தாலும் நம்ம நேசிக்கக்கூடிய அந்த உறவுகளை ஒரு நாளைக்கு நாம பிரித்துதான் ஆக வேண்டும். அது திடீரென்று வந்து விடலாம் மரணம் என்பது. ஆனால் நாம நினைக்கிறோம் நமக்கு இந்த உலகத்துல வீடு வாசல் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்காரங்களை பார்த்து நமக்கு ஒரு சொந்த வீடு வந்து விடாதா அப்படின்னு பேராசைப்படுறாங்க அல்லது ஆதங்கப்படுறாங்க. நமக்கு ஒரு வியாபாரத்து நஷ்டம் வந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம்.
இழந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய உறவுகளை நாம் பிரிவது பெரிய நஷ்டம் கிடையாது. நம்ம நேசிக்கிற ஒருவர் நேசிக்கக்கூடிய அவருடைய மனைவி மரணித்து விட்டார், மரணம் என்பது நிரந்தர பிரிவுன்னு நினைக்கிறாங்க. அது இறை மறுப்பாளர் நம்பிக்கை. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது தற்காலிக பிரிவு தான். மரணம் இருக்கு பாருங்க, மௌத் என்பது தற்காலிக பிரிவு, சின்ன ஒரு பிரிவு தான். நாம மரணிச்ச மறு வினாடி, நாம மரணிச்ச உடனேயே நாம நேசிக்கின்ற மனைவியை சந்திக்க போகிறோம், நாம் நேசிக்கின்ற தாயை ஒருவன் சந்திக்க போகிறான். ஒரு பெண் மரணித்து விட்டால் அவள் நேசிக்கின்ற கணவனை அவள் சந்திக்க போகின்றார். மரணித்து விட்டால் நம்முடைய உறவுகளோடு நாம் இணைய போகின்றோம். இதை திருமலை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து மௌத்தாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா வளைச்சு கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லும் போது நீங்கள் அழுதீர்கள், இன்னொன்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்களே. ஆம், நபிகள் நாயகம் தான் சீக்கிரம் மரணிக்க போகிறோம் என்பதை சொன்னார்கள், நம்முடைய தந்தை என்னை விட்டு பிரிய போகிறார்களே என்பதை நினைத்து நான் அழுதேன். இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த விஷயம் ஒரு செய்தியில் ஒரு கருத்தும் இன்னொரு ஹதீஸில் இன்னொரு கருத்தும் இருக்கு. ரெண்டையுமே நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிச்ச விஷயம் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நான் மரணித்த பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம நினைக்கிறோம் மரணம் என்பது பிரிவு, நாம நினைக்கிறோம். நபிகள் நாயகம் பிரிவுன்னு சொல்லல, நான் மௌத்தாயிருவேன், நான் மரணித்த பிறகு என்னுடைய குடும்பத்தில என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீதான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சாங்க. இன்னொரு செய்தியில ஃபாத்திமாவே நீதான் சொர்க்கத்துக்கு தங்களுடைய தலைவி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிச்சாங்க. ஆனால் இங்கே பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நிரந்தர பிரிவா சொல்லல. நான் மௌத்தா போயிடுவேன், என்ன நான் மௌத்தா போன பிறகு என்னுடைய குடும்பத்துல ஃபாத்திமாவே நீங்க தான் என்ன முதல்ல சந்திக்க போறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கிட்ட சொன்னாங்க, உங்கள நான் மௌத்தா போன பிறகு என்ன முதல்ல யாரும் சந்திப்பாங்கன்னு சொன்னோம்னா, யாருடைய கை நீளமாக இருக்குதோ அவங்க சந்திப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இலக்கிய வார்த்தை. சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் கைகளை அளந்து பார்த்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முதல்ல மரணிச்சது யாருன்னு சொன்னோம்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அதிகமா தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. நபிகள் நாயகம் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்க, நான் மரணித்த பிறகு என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். மரணம் என்பது மூமின்களுக்கு என்ன கிடையாது, நிரந்தர பிரிவு கிடையாது. நம்ம கபர் ஜியாரத்துக்கு போறோம், கபர் ஜியாரத் என்ன துவா ஓதுறோம்? மன்னரைக்கு போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் மூமினின், மூமின்களுடைய வீட்டாரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லவாஹிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். கபர் ஜியாரத்துல நம்ம ஓதுற துவாவை என்ன வருது? அல்லாஹ் நாடுனா நீங்க முந்தி கேட்டீங்க, நாங்க நாடுனால் உங்களை அல்லாஹ் நாடும் போது நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அப்ப நாம நினைக்கிறோம் மரணம் நமக்கு நிரந்தர பிரிவுன்னு நினைக்கிறோம். மரணம் நமக்கு நிரந்தர பிரிவு இல்லை, அது நஷ்டம் கிடையாது. மூமின்கள் யாரு மூத்தானாலும் 3 நாளைக்கு மேல, கணவன் மரணித்தால் மனைவி 4 மாசம் 10 நாள் அவள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், இத்தா கடைபிடிக்க வேண்டும். இதை தவிர யாரு மரணித்தாலும் 3 நாளைக்கு மேல கவலையா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கைப்படி மரணம் என்ற நிரந்தர பிரிவு கிடையாது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவங்களுமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்துல நம்ம என்ன நஷ்டம் அடைந்தாலும் அது ஒரு நஷ்டமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை மிகப்பெரிய நஷ்டமா சொல்லி காட்டுகிறார் தெரியுமா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லினான், நபியே குல் சொல்லுங்கள், இன்னல் ஹாஸிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா,
அல்லாஹ் சொல்றான், உண்மையிலே நஷ்டமடைந்தவர் யார் தெரியுமா? ஹசிரு அன்ஃபுஸஹும், தாமும் நஷ்டமடைந்து, மௌத்தா போகும்போது ஈமான்ல நஷ்டமடைந்து, இணை வைப்போடு மரணித்து, குஃப்ர்ல மரணித்து, பெரும்பாவங்களை செய்து மரணித்து நரகத்துக்குரியவன் ஆகிவிடுகின்றானே, இவன் தான் நஷ்டமடைந்தவன். மறுமை நாளில் தானும் நஷ்டமடைந்து தங்கள் குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே, இவர்கள் தான் நஷ்டவாளிகள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் தெளிவான நஷ்டம். இந்த உலகத்துல இதுக்கு மேல பெரிய நஷ்டம் கிடையாது. உலகத்தை நேசிக்கிற மனைவி, நேசிக்கிற தாய், நேசிக்கக்கூடிய தகப்பன், நேசிக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்களை மறுமையில பிரியணும் பாருங்க. ஒண்ணு, இவர் சொர்க்கவாசியாகி அவன் மனைவி நரகவாசி ஆகிறது, இவர் சொர்க்கவாசியாக மாறி தாய் தந்தையிடம் நரகவாசியா மாறுறது, தாய் தந்தையிடம் நரகவாசியாகி இவர் சொர்க்கவாசி ஆகிறது, அல்லது எல்லோருமே மொத்தமா நரகவாசி ஆகிறது. மொத்தமா நரகவாசியான சந்திக்க முடியுமா? கேள்விக்கு சொல்லுவாங்க, நான் நரகத்துக்கு போனா அவரை பார்க்கலாம், இவரை பார்க்கலாம், யாரையும் அங்க பார்க்க முடியாது, அங்க பேசுறதுக்கு நேரமா கிடைக்கும். மஹ்ஷர் மைதானத்திலேயே அந்த வேதனையில சூரியன் தலை உச்சியில் இருக்கும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய தாயை விட்டும், தகப்பனை விட்டும், மனைவியை விட்டும், பிள்ளைகளை விட்டும் இறந்து விடுவான். நரகத்தை தூக்கி போட்டவன அம்மா சௌக்கியமா, வாப்ப சௌக்கியமா, நரகத்தை என்ன கேட்கிறது? அங்க எங்கேயுமே சந்திக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், பயங்கரமா நஷ்டம் எது தெரியுமா? நீங்களும் நரகவாதியாகி உங்க குடும்பத்தையும் நீ மறுமையில இழந்துறீங்களே. கணவன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிருந்தாரு, மனைவி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா குடும்பத்தை இழந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இதை விட பெரிய நஷ்டம் என்ன இருக்குது? இந்த உலகத்துல வாப்பாவை இழந்துட்டோம், உம்மாவை இழந்துட்டோம், மனைவி இழந்துட்டோம், கணவனை இழந்துட்டாங்க, பிள்ளை இழந்துட்டாங்க. மறுமையில போய் சந்திச்சிடலாம் ஈமானோடு இருந்தா. அப்ப குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒரு என்ன செய்வான்னு சொன்னோம்னா, மனசு நினைப்பா, அல்லா என் பிள்ளைங்க நல்ல ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்பான். பிள்ளைங்க நல்லா படிச்சு எல்லாரும் வேலையை செட் ஆனவன அவன் கேட்பான், யதார்த்தமா சொல்றேன், அல்லா எனக்கு பேத்தி பேர வந்துட்டாங்க, அவங்கள நல்லபடியா உருவாக்குற வரைக்கும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். பேத்தி பேரம் வந்து பெரிய கல்யாணம் முடிச்சு போன பிறகு கேட்பான், அல்லா என் பூட்டம் பூட்டிய பார்க்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். மனுஷனுக்கு அவன் வளர 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 என்ன ஆகும் சொன்னோம்னா, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை, பணத்தின் மீது உள்ள ஆசை அதிகரித்துக் கொண்டே செல்லும். யாரும் இருக்கிறார்கள், அல்லா என் பிள்ளை குட்டி எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், நான் சீக்கிரம் மூத்தாகணும் அப்படி யாரும் ஆசைப்படுவோமா? யாரும் அப்படி விரும்ப மாட்டோம். அல்லா தந்தா விதி நம்ம வந்தடைஞ்சிரும். நமக்கு இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கு. எத்தனை காலம் நாம வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு மூத்தாகி தானே தீரணும், புள்ள குட்டியில பிரிஞ்சுதான் தீரணும். ஆனா மனுஷன்ல அப்படி கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய தந்தை, நம்முடைய பாட்டனார், நம்முடைய கூட்டனார், ஓட்டனார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் ஈமான்தாரியா இருந்தா எல்லாரையும் சந்திப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரன் பேத்திகள், நம்முடைய பூட்டி, நம்முடைய ஓட்டி, 50 தலைமுறை 1000 தலைமுறை இருக்கட்டும், எல்லாரும் ஈமான்தாரிகளாக இருந்தால் சொர்க்கத்தில் சந்திப்பாது. அல்லாஹ் அதை நமக்கு அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லினான், அல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின் அல்ஹக்னாபிஹிம் துர்ரியத்துஹும். எவரை நம்பிக்கை கொண்டு அவங்களுடைய பிள்ளை குட்டிகளும் தாய் தந்தையர் மாதிரியே ஈமான் கொண்டு அவர்களுக்கு ஈமானின் இறை நம்பிக்கை பின்தொடர்ந்தால் அவர்களை சொர்க்கத்தில் நாம் கொண்டு போய் சேர்ப்போம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம குடும்பத்தோட சொர்க்கம் செல்வது மார்க்கத்தை பின்பற்றுவதில் மட்டும்தான் இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 2 இடத்துல சொல்லி காட்டுறான். ஒன்று, அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், நிறைய மலக்குமார்கள் அரிசை சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் அந்த அரிசை சுற்றியுள்ள மலக்குகள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் 8 பேர், அரிசை சுற்றியுள்ள மலக்குகள் ஏராளமானவர். இது மலக்குமாக செய்யக்கூடிய துவா அது குர்ஆன் அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுறான். மலக்குமாக துவா செய்யறாங்க.
இன்னொன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த அரிசி சுமக்கக்கூடிய மலக்குமாக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க. நாம குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு என்ன அடிப்படை என்பதை அந்த வசனங்கள் நம்ம சொல்லி காட்டுகிறது. வல்லதீன யஹ்மிலுன் அர்ஷ் வமன் ஹவ்லஹு, அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள், அந்த அரிசை சுற்றியுள்ள வானவர்கள், அவர்கள் சப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு துதிப்பார்கள். வயூமினூன பிஹி, அல்லாஹ்வை அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பி தௌஹீதுல சரியா இருந்தோம் சொன்னோம்னா, நாம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்காண்டி மலக்குமார்கள், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அதை சுற்றியுள்ள மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நமக்காக மலக்குமார் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க எப்படி அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா? அல்லாஹ் சொல்லியிருந்தான், ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இறைவா எல்லா பொருட்களையும் அருளாலும் ஞானத்தாலும் சூழ்ந்திருக்கின்றார். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் கூட அல்லாஹ்க்கு தெரியாம விழாது. அல்லாஹ்வுடைய அருள் சூழாத ஒரு பேரை சொல்லுங்க. இந்த உலகத்துல பார்வையா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய காற்றை சுவாசிக்கலாம், காசிருக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான், அல்லாஹ்வுடைய சூரியன் எல்லாருக்கும் தான் பயனளிக்குது, அல்லாஹ்வுடைய பூமி எல்லாருக்கும் நன்மை கொடுக்குது. அல்லாஹ் எப்படி எல்லாவற்றையும் ஞானத்தால் சூழ்ந்திருக்கிறானோ அருளாலும் அவன் சூழ்ந்திருக்கிறான். மலக்குமா அல்லாஹ் தவறி சொல்றாங்க, இறைவா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறப்பே, உன்னுடைய ஞானத்தால் எல்லாவற்றையும் உன்னுடைய அருளால் சூழ்ந்திருக்கின்றாய், ஞானத்தால் தெரிந்து வைத்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட இறைவா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக், இதுதான் பாயிண்ட். இறைவா உன்னை நோக்கி பாவ மன்னிப்பு கோரி, உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி திருத்தி வாழ்பவர்களையும், வத்தபஉ சபீலக் உன்னுடைய பாதையை பின்பற்றுபவர்களையும் நீ மன்னிப்பாயாக. வகீஹிம் அஸாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. மலக்குமாக செய்யக்கூடிய துவா. யாருக்கு துவா செய்யறாங்க? அவங்க ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க. இறைவா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, உன்னை நோக்கி திரும்பியவர்கள். உன்னை நோக்கி திரும்பியவர்கள்னா, நாம பாவம் செஞ்சுட்டு எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது, எந்த பெண்ணும் பரிசுத்தவான் கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு திரையை போட்டு வைத்திருக்கிறார். சிலருடைய திரையை அல்லாஹ் உடைக்கும் பொழுது அவர்கள் கேவலப்படுகிறார்கள். கேவலப்படுபவர்கள் எல்லாமே கெட்டவர்கள், நாம நல்லவர்கள் கிடையாது. நமக்கு ஒரு திரையை ரொம்ப போட்டு வச்சிருக்கலாம். நபியானாய் செஞ்ச துவா, அல்லாஹும் மஸ்தூர் அவுராத்தி வ ஆமின் கௌஆத்தி, இறைவா என்னுடைய அந்தரங்கங்களை மறைத்து விடுவாயாக, என்னுடைய அச்சமூட்டக்கூடிய விஷயத்திலே என்னை பாதுகாப்பாயாக. எல்லோரும் அயோக்கியர்கள் தான். குல்லுபனி ஆதமி யஃப்தியு பில்லைலி வன்னஹார், எல்லா மனிதர்களும் இரவிலும் பகலும் பாவம் செய்றாங்க. மூமின்கள் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வார்கள். அப்ப அந்த மலக்குமாக சொல்றாங்க, அநியாயம் பண்ணிட்டு பாவம் செஞ்சுட்டு திருந்தி வாழ்றாங்களா இல்லையா, அவர்களை நீ மன்னிப்பாயாக. வத்தபஉ சபீலக், உன்னுடைய பாதையை, நபி வழியை, இறை வழியை பின்பற்றக்கூடியவர்களை நீ மன்னிப்பாயாக. வகீஹிம் அஸாபல் ஜஹீம், கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா எங்கள் இறைவா, வஅத்கில்ஹும் ஜன்னாத்தின் அத்னில்லதி வஅத்தஹு, நீ அவர்களுக்கு வாக்களித்த இன்பம் நிறைந்த சொர்க்க சோலையிலே அவர்களை நுழைப்பாயாக. மலக்குமாக அல்லாஹ் கேட்கிறாங்க, அவங்களை மட்டுமா நுழைக்க வேண்டும்? வமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவருடைய பெற்றோர்களிலும் அவருடைய மனைவியர்களிலும் அவருடைய பிள்ளைகளிலும் நல்லவர்களை நுழைப்பாயாக. பாயிண்ட் வந்துருச்சுங்களா? குடும்பத்தோட சொர்க்கம் செல்றதுக்கு ரெண்டு பாயிண்ட். நாம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய, திருந்தி வாழக்கூடிய மக்களா இருக்கணும். நபி வழியை பின்பற்றணும், இறை வழியை பின்பற்ற வேண்டும். அதே போன்று எந்த மனைவி எல்லாம், எந்த பெற்றோர்கள் எல்லாம், எந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பண்புக்குரிய குடும்பமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக. மலக்குமாக செய்யக்கூடிய துவா. இந்த துவாவோட நம்ம தெளிவான ஒரு விடை கிடைத்து விட்டது. என்ன விடை? குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழி? இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், ஜன்னாத்து ஆதனின் யதுகுலூனஹா, இன்பம் நிறைந்த சொர்க்க சோலைகளிலே அந்த மூமின்கள் நுழைவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவருடைய பெற்றோர்களிலும் அவருடைய மனைவியர்களிலும் அவருடைய பிள்ளைகளிலும் நல்லோர்களும் நுழைவார்கள். அப்படியா சொல்லிட்டு, வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹா மின் குல்லி பாப்,
மலக்குமாக சொர்க்கத்துக்குள்ள குடும்பத்தோட போனவன மனைவி பாப்பா தரப்ப பிள்ளை குட்டி எல்லாரையும் புத்தகமா கூட்டல் செய்வாங்க, சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. மலக்கு மகள் எல்லா வாசல் வழியாகவும் அந்த குடும்பத்துல வருவாங்க. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும். அவங்க ஏன் சொர்க்கத்துக்குள்ள போனாங்க என்பதற்கு இதுதான் பதில். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும். நீங்கள் உறுதியாக இருந்ததினால் உங்களுக்கு சாந்தி உண்டாகும். உறுதியாக இருந்ததினால் சாந்தி உண்டாகும். எதுல உறுதி? எதில் உறுதி? மார்க்கத்தில் உறுதி. உங்களுடைய இறுதி வீடு மிகச் சிறந்ததாக ஆகிவிட்டது அந்த மலக்குமாக சொல்வார்கள். அப்ப இந்த 2 வசனங்களை செஞ்சு பாருங்க. உண்மையான நிம்மதி குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு எது அடிப்படை? பாவம் செய்தால் திருந்த வேண்டும், நடிவழியை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். மூமின்களுடைய துஆவை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கையாளர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்விடம் துஆ செய்வாங்களாம். வல்லதீன யகூலூன், அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன். இறைவா, எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. கண் குளிர்ச்சினா என்னங்க? நம்முடைய பிள்ளைகள் ஈமான்தாரிகளாக இருப்பது ஈமான் கொண்டவனுக்கு கண் குளிர்ச்சி. என்னுடைய பிள்ளை ஈமான்தாரியா, என்னுடைய பிள்ளை பாங்கு சொன்னோன்னு என்று தொழுகிறான், நான் ஈமான்தாரியாக கண் குளிர்ச்சி. சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யத்தி. என்னுடைய பிள்ளைகளை எனக்காக நீ சீர்படுத்தி விடு. இன்னி துத்து இலை, நான் உன்னை நோக்கி பாவ மன்னிப்பு கோரி திரும்புகிறேன் யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளை எனக்காக நீ சீர்படுத்தி விடு. ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சி அவனுடைய பிள்ளைகள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருப்பது. அவனுடைய வாழ்க்கை துணை மார்க்கத்தை, ஒரு கணவனுக்கு அவனுடைய வாழ்க்கை துணை, ஒரு மனைவிக்கு அவருடைய வாழ்க்கை துணை மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறது. அண்ணாவின் முத்தத்தினை இமாமா, இறையச்சம் உடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்கி. முன்மாதிரி என்றால் பதவியை பெறுவதில்லை. நாம் அல்லாஹ்வுக்காக ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து மற்ற குடும்பம் நினைக்கணுமா? நாம் அல்லாஹ்காண்டி வாழணும். இன்னொரு குடும்பம் நினைக்கணுமா? இவர்களை போன்று நம்முடைய குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினுடைய லட்சியம் இப்படி இருந்தா தான் சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அந்த மாதிரி கண் குளிர்ச்சியுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சமுதாயத்தை எடுத்து பாருங்க. நான் சொல்வதை தவறாக எந்த பெண்களும் எடுத்துக்கொள்ளக் கூடாது, எந்த ஆண்களும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சோதனையாக ஆக்கி சென்றது பெண்களைத்தான். நபிகள் நாயகம் ஆக்கவில்லை, மிகப்பெரிய சோதனை என்று எச்சரித்து விட்டு சென்றது பெண்களைத்தான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மா தலத்து பஅதி ஃபித்னத்தன் அலர் ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பிறகு உலகத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்படுங்க. உலகத்துல நிறைய குழப்பம் ஏற்படும். ஆண்களுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தக்கூடிய சோதனையாக நான் விட்டு செல்வது பெண்களைத்தான் அப்படின்னு சொன்னோட பெண்கள் எல்லாம் கோபத்துக்கு உள்ளாயிராதீங்க. நபிகள் நாயகம் சொன்னா ஏத்துக்கணும். எந்த மாதிரி பெண்கள் என்பதையும் சேர்த்து நான் விளக்கி விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, இந்த துன்யா ஹுல்வத்துல் ஹதீரா, இந்த உலகம் என்பது அது இனிப்பானது. ஒரு அல்வாவை பார்த்தா அப்படியே டேஸ்ட் இருக்கும். அல்லது சுகர் பேஷண்ட் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு பெரிய சோதனை. எங்க பார்த்தாலும் ஒரு மீட்டிங் வந்தா தர்பியாவது ஜாங்கிரி தான் என்ன செய்யுது இருக்குது. அவங்களுக்கு சாப்பிடவா மனமே சாப்பிடுவாங்க. அப்ப அந்த இனிப்பு இருக்கு பாருங்க, எல்லா எல்லைகளையும் மீற வைக்கும். இனிப்புக்கு ஒரு டேஸ்ட் இருக்கா இல்லையா? இனிப்புல ஒரு வேதிய பொருள் இருக்குது, அது நம்முடைய மூளையை தூண்டி சாப்பிடான்னு சொல்லும். அது இந்த உலகம் என்பது சீனி மாதிரி அப்படி நம்மளை இழுக்கும். உலகம் துன்யா இருக்கு பாருங்க, காசு, பணம், பெண் மோகம், இதெல்லாம் நம்மளை இழுக்கும். இந்த துன்யா ஹுல்வத்துல் ஹதீரா, பசுமையானது. பசுமைனா என்ன? ஒரு அழகான புல்வெளியில புல்லெல்லாம் விளைஞ்சு செழிப்பா நிக்குது. ஒரு ஆட்டையோ மாட்டையோ நம்ம அந்த புல்வெளிக்கு அழைச்சிட்டு போனா அந்த ஆடு மாடு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? அந்த பசுமையை கண்டவுடன் பாய்ந்து மேயும். அது மாதிரி நமக்கு இந்த உலகம் ரொம்ப ஸ்வீட்,
இந்த உலகம் ரொம்ப பசுமை. அல்லாஹ் நபியா சொல்ல இன்னல்லாஹ் முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீ, அல்லாஹ் இந்த உலகத்துல உங்களை வழித்தொண்டராக ஆக்கி இருக்கின்றான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்வீட்டா வச்சுட்டு, இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு ரொம்ப பசுமையா ஆக்கிட்டு, உலகம்தான் வாழ்க்கை, காசுதான் வாழ்க்கை, துனியாதான் வாழ்க்கை, நமக்கு வீடு பணம், பெரிய பெரிய மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள் தான் வாழ்க்கை, நம்முடைய மனசு விரும்பக்கூடியதான் வாழ்க்கை, இப்படியே உலகத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சுட்டு நாம் எப்படி செயல்படுறோம் பார்க்கலாம். நபியா நாயகம் சொன்னாங்க ஃபத்தகு துன்யா ஃபத்தகு நிசா, இந்த துனியாவையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவ்வளவு ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் கானத் ஃபின் நிசா, இஸ்ரவேல் சமுதாயம், யூத கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான், இன்ஜீலை கொடுத்தான், ஏராளமான நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த சமுதாயம் நாசமா போனது காரணம் பெண்கள் விஷயத்துல. அந்த சமுதாயம் நாசமா போனது காரணம் எனக்கு பெண்கள் விஷயத்துல. எப்படி பெண்கள் விஷயம்? சின்ன ஒரு உதாரணம் நீங்க எடுத்து பாருங்க. ஸ்பெயின் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக பாதிக்கும் அப்துல் அசீஸ் என்பவருடைய காலகட்டத்தில் ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டு ஸ்பெயின் முழு இஸ்லாமிய நாடு. இன்றைக்கு ஸ்பெயின் இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய நாடு. ஸ்பெயின்ல உள்ள கிறிஸ்தவ மக்களுடைய பேரப்பெல்லாம் கேட்டீங்கன்னா யூசுப், அப்துல்லா, ஆமினான் கிறிஸ்தவரா இருப்பாரு. சிலுவையை வணங்குவார். ஜீசஸ் உடைய சிலையை என்ன செய்வாரு? வணங்குவார். பள்ளிவாசல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சை போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பள்ளிவாசல் தோற்றத்துல இருக்கும். ஸ்பெயின் எப்படி அது கிறிஸ்தவ நாடா மாறுன்னு சொன்னோம்னா, அந்த ஒரு காலத்துல அந்த ஸ்பெயின்ல வாழ்ந்த மக்களுடைய பெண்களுடைய நிலையும் இளைஞர்களுடைய நிலையும் நாசமானது. அங்கே ஆபாசம் தலை விரித்தாடியது, அங்கே மது போதைகள் தலை விரித்தாடியது. குரானை வைத்திருந்த சமுதாயம் குரானை தூக்கி எறிந்தார்கள், சிந்திக்க மறந்தார்கள். அந்த சமுதாயம் படிப்படியாக மார்க்கத்தை விட்டு தடம் கொண்டு சென்றார்கள். தடம் கொண்டு சென்றதற்கு காரணம், ஒரு பெரிய காரணம் பெண்களுடைய ஒழுக்க மாண்புகள். ஒரு சமுதாயத்துல ஆண்கள் பெண்களை சரியாக வழிநடத்த வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்படுதல் சொன்னோம்னா அடிமைத்துவம் அல்ல, அல்லாஹ் சொன்னபடி பெண்கள் நடந்து கொண்டால் அந்த சமுதாயம் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம். பெண்களுடைய நிலைமை எப்படி ஆகிறது பாருங்க சமூகத்துல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள், இன்னும் சொல்ல போனா நம்முடைய மார்க்கம் கற்பு நெறி என்பது, ஒழுக்கம் என்பதை ஆண்கள் பெண்கள் வித்தியாசப்படுத்தி இஸ்லாம் சொல்லல. ஆண்களுக்கும் கற்பு நெறி இஸ்லாம் சொல்லுது. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபதூ ஃபுரூஜஹும், நபி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும், கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களுக்கும் கற்பு நெறி இஸ்லாம் சொல்கிறது. வகுல்லில் மூமினாத்து யகுல்லூன மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹும், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஒரு ஆண் அவன் தான் பாட்டுக்கு போறான்னு வச்சுக்கிறீங்க, அதனால எந்த பெண்ணும் கெட்டு போக மாட்டான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கெடுக்க வேண்டும் என்றால் அவன் நிறைய சைத்தானிய வேலையை செஞ்சாதான் ஒரு பெண்ணை கெடுக்க முடியும். ஆனால் ஒரு பெண் அவ பாட்டுக்கு போனாலே, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் பேணாமல் அவ பாட்டுக்கு போனாலே நிறைய ஆண்கள் கெட்டு போவாங்க. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கெடுக்க வேண்டும் என்றால் அவன் தன்னை கொண்டு சென்றால் எந்த பெண்ணும் கெட்டு போக மாட்டான். ஆனால் ஒரு பெண் ஆண்களை கெடுக்க வேண்டும் என்றால் அவள் தன்னை கொண்டு போனாலே கெட்டு போவான். எப்படி போனால்? மார்க்கம் பேணிய ஒழுக்கங்களை பேணாமல் சென்றால் கெட்டு போவான். இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்காடு இருக்கு பாருங்க, முக்காடு. இதை நினைக்கிறாங்க இந்த உலகத்துல மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு நினைக்கிறாங்க. அதை விட பெரிய பாதுகாப்பு என்னன்னா ஆகிரத்துல. ஒரு அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு இறைவனுடைய பெண் அடிமை, ஒரு பெண் அடியார் இந்த முக்காட வச்சு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை பெறுகிறான்னு சொன்னால், நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி காட்டுகிறேன். நபியா நாயகம் சொன்னாரு, ஒரு தடவை பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கும் போது பயங்கரமான ஒரு சப்தம். சஹாபாக்கள் எல்லாம் நபியா நாயகம் கேட்ட சப்தம் என்னன்னு தெரியுமா? அல்லாஹு ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும். நபியா நாயகம் சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்துடைய மேற்பரப்பில் ஒரு கல்லு போடப்பட்டுச்சு. அந்த கல்லு நரகத்துடைய அடித்தட்டை சேர்வதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு? 70 ஆண்டுகள்.
நரகத்துடைய அடித்தட்டை அடைந்த அந்த கல்லுடைய சப்தம் பூமியில் பயங்கரமாக எதிரொலித்தது. அப்ப எவ்வளவு பெரிய கல்லா இருக்கு. ஒரு கல்லுடைய வெயிட் எவ்வளவு பெரிதாக இருந்தால் நரகத்தின் அடித்தட்டை அடையும் போது அந்த சப்தம் பூமியை எட்டி இருக்கும். சுபஹானல்லாஹ். நரகம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு விளங்கிடுங்க. நபியா சொல்றாங்க, மறுமை நாள்ல நரகம் 70,000 சங்கிலிகளை கொண்டு கட்டி இழுத்து வரப்படும். நரகத்துக்கு 70,000 சங்கிலி. ஒரு சங்கிலியை இழுத்து வருவதற்கு எத்தனை மலக்குமார்கள் தெரியுமா? 70,000 மலக்குமார்கள். ஒரு சங்கிலியை பிடிக்கிறதுக்கு 70,000 மலக்குமார்கள். சரி, மலக்குமார்கள் நம்மள மாதிரி 6 அடின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நபிகள் நாயகம் அரிசி சுமக்கக்கூடிய மலக்கை பத்தி சொல்றாங்க. அரிசி சுமக்கக்கூடிய மலக்கினுடைய காது சோனையில் இருந்து இந்த தோல் பூஜ்ஜத்துக்கு ஒருத்தன் குதிக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. இங்க இருந்து ஒருத்தன் குதிக்கிறான். அந்த மலக்குடைய தோல் பூஜ்ஜத்தை வந்தடைவதற்கு 70 ஆண்டுகள் ஆகும். நம்ம இங்க இருந்து திருநெல்வேலில இருந்து 4 பேர் போகும்போது அங்க தாண்டிட்டா ஒரு டீ கடையை டீ குடிப்போம். அப்படியா ஒரு மேல இருந்து கீழே குதிக்கணும், அப்படியா வருவோம். கீழே குதிச்சு ஒரு 100 அடி இறங்கணும், டீயை குடிச்சிட்டு அடுத்த அப்படி கிடையாது, குளிச்சா விழுந்துகிட்டே தான் இருப்பான். இந்த காடு சோனையில் இங்க வருது எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? 70 ஆண்டுகள். அப்ப இந்த மாதிரி மலக்குமார்கள் ஒரு சங்கிலிக்கு 70,000 பேர்னா நரகத்துடைய பிரம்மாண்டம் என்ன? சுபஹானல்லாஹ். நரகத்துடைய பிரம்மாண்டம் என்ன? இப்படிப்பட்ட நரகத்தின் அடித்தட்டில் ஒருவன் போய் கிடந்தால் அத மாதிரி ஒரு துன்பம் இருக்க முடியுமா? இந்த மாதிரி துன்பம் இருக்க முடியுமா? இந்த நரகத்துடைய அடித்தட்டுல போய் விழுவதை விட்டும் ஒரு பெண்களை பாதுகாப்பது முக்காடு. பயங்கரமான நோயை விட்டு ஒரு மாஸ்டர் காப்பாத்திருப்பாங்க. என்னமோ காஃபிர்களுடைய பிரச்சாரத்தை நம்பி, பலிகீனருடைய பிரச்சாரத்தை நம்பி, இஸ்லாத்தை படிக்காத, இஸ்லாத்தை தெரியாத இளம் பெண்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாம் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணது. என்ன டார்ச்சர்? அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபமன் ஷா ஃபல்யூமின் ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பியவர் நம்பிக்கை கொள்ளட்டும், விரும்பியவர் மறுக்கட்டும். இந்த மார்க்கத்துல லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. யாரையும் இஸ்லாம் டார்ச்சர் பண்ணல. முக்காடு போட சொல்லுது. உங்களை யாருமே முக்காடு போட சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் மூமினாத்தி, நபியே குல்லி அஸ்வாஜிக்க, நபியே உம்முடைய மனைவியருக்கு சொல்லுங்கள், வபனாத்திக்க, உம்முடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், வநிசாயில் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்க. நான் அல்லாஹ் நம்பி இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. என்னுடைய தாய், என்னுடைய மகள், என்னுடைய சகோதரி, இவங்க தான் என்னுடைய பெண்கள். இறை நம்பிக்கையாளருடைய பெண்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இஸ்லாம் ஒண்ணு எங்க டார்ச்சர் பண்ணுச்சு? இஸ்லாம் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்கிறது, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய தலை முக்காடுகளை தங்கள் மீது தொங்க விட்டுக் கொள்ளட்டும். லாலிக அதுனா யுஃபன ஃபலா யுதைன், அவர்கள் ஒழுக்கமானவது அறியப்பட்டு தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இதான் சொல்றது. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்க வச்சுக்கிடுங்க, நிறைய நர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா அந்த நர்ஸ் மாதிரியே ஒரு டாக்டர் வரும். அந்த எல்லாரும் ஒரு மரியாதை கலந்த பார்வையோட பார்ப்பாங்க. ஏன்னா டாக்டருக்குரிய அடையாளம் இருக்கும். அப்படி கழுத்துல என்ன செய்வாங்க, ஒரு தொங்க போட்டிருப்பாங்க, ஒரு கோட்டை போட்டிருப்பாங்க, டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு. ஏன்? அந்த டாக்டருக்குரிய தோற்றத்தை வச்சு ஒரு மரியாதை கூடுதா இல்லையா? நர்ஸ்கிட்ட போய் நக்கல் அடிக்கிறவங்க டாக்டர் வந்து என்ன செய்வான்? மரியாதையே பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், ஈமான்தாரிகளான பெண்கள் இந்த தலைமுக்காடு அணிஞ்சு வரும்போது அந்த அடையாளத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவள் ஈமான் கொண்ட பெண், இவள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண், அது ஒரு செய்தியை மற்றவர்கள் சொல்லும். இவள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவள், இவள் ஒழுக்கமானவள், இவளுக்கு நாம் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு மாற்றத்தை அந்த தலைமுக்காடு செய்து ஒரு மூமினான பெண்ணுக்கு கொடுக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தன்னுடைய சட்டை காலர், சட்டை காலர் இருக்கு பாருங்க, இந்த சட்டை காலருக்கு மேல தலைமுக்காட போட்டு அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய சட்டை காலருக்கு மேல் தன்னுடைய தலைமுக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ளட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக பெண்களுக்கு இந்த ஒழுக்கங்களை சொல்கிறான். எதற்காக இந்த ஒழுக்கம்? இந்த உலகத்துல உள்ள நன்மைகளை விடுங்க, ஆகிரத்துல இந்த முக்காடு போடாத பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு நபியா நாயகம் சொல்லி காட்டாங்க. நபியா நாயகம் சொன்னார்கள், 2 சாரார் இருக்கிறார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை,
வரக்கூடிய காலத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். நான் நரகத்தை பற்றி ஏன் சொன்னேன்னு சொன்னோம்னா, நரகத்துடைய அடித்தட்டு எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. நரகத்துடைய அடித்தட்டு சாதாரண 100 அடி கிணறுமா நினைச்சிடக்கூடாது. ஒரு கல்லை போட்டா கீழே வந்து சேர்றது 70 ஆண்டுகள். அவ்வளவு பயங்கரமான நரகம். நரகத்திற்கு 12,000 சங்கிலிகள், ஒரு சங்கிலிக்கு 70,000 மலக்குமார்கள். ஒரு மலக்குடைய தோற்றம் அவருடைய கால் சோலையிலிருந்து தோல் புஜத்துக்கு வருவதற்கு 70 ஆண்டுகள். நரகத்துடைய பிரம்மாண்டத்தை நாம் வர்ணித்து விட முடியாது. அப்படிப்பட்ட நரகத்துல வந்து அடித்தட்டுல 2 கூட்டம் பிறப்பார்கள். ஒரு கூட்டம் யாரு சொன்னால், அவர்கள் தன்னுடைய கைகளில் சாட்டைகளை வைத்துக் கொண்டு மாடுகளை அடிப்பதை போன்று மனிதர்களை அடிப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த கூட்டம் வந்திருக்கலாம், அது இனிமேல் வரலாம், நமக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா அப்படி செய்யும். நபிகள் நாயகம் சொன்ன நடக்கும். இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுகுன்ன காசிரிமத்துல் முகுத், ஆடை அணிந்தும் உருவாளிகளாக இருப்பார்கள். பர்தாவுடைய நோக்கம் என்ன? முக்காடுடைய நோக்கம் என்ன? முக்காடுடைய நோக்கம் ஒரு பெண் அல்லாவுக்கு அல்லாவை வணங்குவது, அல்லாவுடைய கட்டளை கட்டுப்படுவது. இஸ்லாம் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடை, ஒரு பெண்ணை பாதுகாப்பது. அது மட்டுமல்ல, இந்த இன்னைக்கு முக்காட பாத்தீங்கன்னா டைட் முக்காடு, நல்லா காப்பாற்றும். டைட் வருதா, டைட் வருதா, ஒவ்வொரு தானுக்கும் வௌவாட்டி. இது போன்ற நிகழ்ச்சிகள் சில விஷயங்கள் உடனே சொல்ல முடியாது. ஒரு பெண்களுடைய உடல் வனப்பை எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய பர்தா. பர்தாவுடைய நோக்கம் என்ன? இதற்காக இஸ்லாம் இந்த முக்காடை, தலை முக்காடை காட்டியது. ஏதாவது ஒரு பெண்ணு வந்து கொஞ்சம் நீளமா போட்டு போதான் வச்சிருங்க, இன்னும் பாருமா இப்படியா போவாங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் ஒண்ணு நினைக்க கூடாதுன்றதுக்கு முக்காடு. அடுத்தவங்க ஒரு ஒருமான் நினைப்பா, கலைவு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேச்சு ஒரு ஈமான் கொண்ட பெண்ணுக்கு கிடையாது. அப்ப அந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள்? நரகத்துக்கு அடித்தட்டு இருப்பார்கள் இல்லையா? காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். மாயிலாத்தும் அவர்கள் அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். மாயிலாத் அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். ஒண்ணு விளங்கிடுங்க, இந்த உலகத்துல எவன் கொலை செஞ்சாலும் அந்த கொலையினுடைய தீமை ஆதம் நபியுடைய மகனுக்கு போய் சேரும். ஏன் தெரியுங்களா? நம்முடைய மார்க்கத்துல எவன் ஒரு தீமையை துவங்கி வைக்கிறானோ அந்த தீமையினுடைய அந்த தீமை யாரெல்லாம் அவன்கிட்ட இருந்து செய்யறாங்களோ அவனுடைய பாவம் தான் இவனுக்கு போய் சேரும். அவன் செஞ்சதுக்கும் பாவம் எழுதப்படும். ஒரு பெண்ணு வந்து சரியா முக்காடு போடாம தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு தெருல போடாம வச்சிருங்க, அல்லது பிற ஆண்கள் தங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக அலங்கரி முக்காடு போட்டால் பேருக்கு பேர் முக்காடு, அது பிற ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வச்சிருக்க. அந்த பெண் அவளுடைய நடத்தையினால் எத்தனை ஆண்கள் நாசமாகிறார்களோ அத்தனை பேருடைய தீமையும் அவளுக்கு எழுதப்படும். சாதாரண முக்காடு வந்து சாதாரண கேடயம் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பெண்களே உங்களை நான் நரகத்துல அதிகமா பார்த்தேன். என்ன காரணம்? ஒரு பெண் என்று கேட்கும் போது, நீங்க அதிகமா சபிக்கிறீங்க. ஆம்பளையும் சபிப்பான், ஆனா பெண்கள் அதிகமா சபிப்பாங்க. என்ன காரணம்? அது பெண்களுடைய இயற்கை தன்மை. ஒன்னா வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு மாதிரி நாசமா போவ, அப்படி போவ, இப்படி போவ. இது வந்து அப்படி தொடர்ச்சியா என்ன செய்வோம். சில ஆட்கள் நம்ம சாதாரணமா இருக்கும்போது நல்ல சாலியான ஆளுன்னு நினைப்போம். ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் இவ்வளவு சாபங்கள் அந்த அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. இது ஒரு விஷயம். தற்போது ஆஷித், கணவனுக்கு நன்றி கட்ட திறமை நீங்க நடக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் 2வது விஷயம். இது எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியது. அல்லாஹ் யாரை காப்பாற்றினானோ அவங்கள தவிர. ஏதாவது ஒரு டயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்துன்னு வச்சிருங்க, ஆமா நீங்க என்னத்தை கிழிச்சிய காலமெல்லாம் இப்படித்தானே, அவங்க உள்ளத்துல இல்லாத இந்த மாதிரி வார்த்தை என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா பெண்கள்கிட்ட வந்துடும். அல்லாஹ் யாரை நாடுனானோ அவங்கள தவிர. 3வதா சொன்னாங்க, பெண்களுக்கு மார்க்க கடமை கம்மி. அவங்களுக்கு மாதாந்திர தொந்தரவு வந்து அவங்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. நோன்பு அவங்களுக்கு என்ன கிடையாது, கடமை கிடையாது. கருவுற்று இருந்தா அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அவங்க குழந்தைய பெற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, பாலூட்டக்கூடிய காலம் நோன்பு கடமை கிடையாது. பின்னாடி என்ன செஞ்சுக்கணும், முடிஞ்சா நோட்டுகள்லாம். இப்படி மார்க்க பெண்களுக்கு ஜிஹாது கடமை கிடையாது. பெண்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய கடமை கிடையாது. கணவனுக்கு அவன் சம்பாதிச்சு கொடுக்கணும் கடமை கிடையாது.
நிறைய கடமை மார்க்க கடமை பெண்களுக்கு கம்மி. ஆண்களோடு ஒப்பிடும் போது பொதுவாக பெண்களுடைய அறிவுத்திறன் ஆண்கள் ஈக்குவலா கிடையாது. இப்ப ஒரு ஆளு வெகுளியா இருக்காரு, ஒரு புத்திசாலியா இருக்கிறான். இந்த புத்திசாலி வெகுளியை ஏமாத்துவானா, வெகுளி புத்திசாலித்தை ஏமாறுவானா? நம்ம அழகா சொல்லுவோம், என்னதான் சொல்லுவோம், புத்திசாலி தான் வெகுளி என்ன செய்வான், ஏமாத்துவான். எந்த வெகுளியும் யாரும் ஏமாத்த மாட்டாங்க, புத்திசாலி ஏமாத்த மாட்டாங்க. ஆனால் பெண்கள்ல மட்டும் இது உள்டாவா இருக்கும். நிறைய உங்களுக்கு மார்க்க கடமை கம்மி, ஆண்களோடு ஒப்பிடும் போது உங்களுக்கு அறிவுத்திறனும் கம்மி. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், புத்திசாலியான அறிவில் சிறந்த ஆண்களை கூட சருக வைத்து விடுகிறீர்கள். யாரு சருக வைப்பாங்க? மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை மீறி தெரிய போறாங்களா இல்லையா? இவர்களால் சரிய ஆண்கள் சமுதாயம் ஜாஸ்திங்க. அவன் பாட்டுக்கு போவான். இந்த பெண் ஒழுக்கம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒழுக்கம் அலங்கரித்துக் கொண்டு செல்லும் போது பல ஆண்களுடைய சிந்தனையை அவள் மாற்றம் உண்டாக்குகிறார். பல ஆண்களை வழிகேட்டான பாதைக்குள் தள்ளுகிறார். நபிகள் சொன்னாங்க, ஐயுமா இப்ராஹிம் ஸ்டார்டர் மர்ரதலா கோவின் எஜிதுமின் வீதிகா பவிய சானியா. எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு ஆண்களுடைய சபையை கடந்து செல்கிறாள், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது இந்த ஆண்கள் எல்லாம் தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஒரு பெண் ஒரு சபையை கடந்து சென்றால் பவிய சானியா, அவளும் ஒரு விபச்சாரி. விபச்சாரி சொன்னோம்னா கல்லாதென்று கொல்லக்கூடிய குற்றம் நினைச்சிடாதீங்க, அது ஒரு சிறுபாவம், அது ஒரு சிறுபாவம். அப்போ ஏன் இஸ்லாம் இப்படி எல்லாம் சொல்கிறது? ஒரு பெண்ணுடைய செயல்பாடு என்பது ஒரு சமுதாயத்தை நாசமாக்கக்கூடியது. அதனால இஸ்லாம் பெண்களுக்கு கூடுதல் ஒழுக்கங்களை சொல்லு. உன்னால ஒரு சமுதாயம் நாசமாயிடக்கூடாது, ஆண்கள் நாசமாகிவிடக் கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே ஆண்களுக்கு பெண்கள் மீது நாட்டம் கொள்வது இயற்கையாக்கப்பட்டது. ஒரு சிங்கத்து பக்கத்துல ஒரு ஆட்டை விட்டுக்கிட்டு ஒரு ஆடு இந்த சிங்கம் என்ன சாப்பிடக்கூடாது, என்னுடைய உரிமை சொல்ல முடியாது. அது இயற்கை தன்மை. இயற்கை தன்மையை மீறி எவன் பேசினாலும் அது நாட்டுல பெரிய பாதிப்பு தான். இயற்கை தன்மையை மீற முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன இயற்கையா கொடுத்திருக்கானோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண் தான், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண் தான் அவள் புத்திசாலி. அப்ப நபிகள் சொல்றாங்க, ஒரு பெண்ணுடைய மார்க்க அறிவு கம்மி, மார்க்க கடமை கம்மி, அறிவுத்திறன் கம்மி, ஆனால் புத்திசாலியான ஆணை கூட இவள் செய்கின்றாள், சரித்து விடுகின்றாள். எனவே பெண்கள் நரகத்துக்கு அதிகமா போறாங்க. அப்ப ஒரு பெண்ணு முக்காடு போடாம தெருல போறாம வச்சிருக்க, அந்த பெண்ணு இன்னைக்கு வழிகட்ட பெண்கள் வாதிக்கிறாங்களா இல்லையா? நான் பாட்டுக்கு போவேன், என்னுடைய உரிமை, நீ எதுக்கு என்ன பாக்குற? உங்க வீட்டுல உங்க அம்மாவை பாப்பீங்களா? யாருக்கு தாயை பார்த்தா அப்படி என்ன வராது. உங்க அக்கா தங்கச்சியை பாப்பீங்களா? அக்கா தங்கச்சியை பார்த்தா யாருக்கு அந்த எண்ணம் வராது. உங்க பிள்ளைய பாப்பீங்களா? பிள்ளைய பார்த்தா யாருக்கு அந்த எண்ணம் வராது. மனுஷனுடைய இயற்கை தன்மை அதுதான். அப்ப இந்த பெண்ணுடைய வாதம் தப்பான வாதம். இஸ்லாம் ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். ஒரு பெண் மார்க்கம் தெரிந்த பெண் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும், அதை மீறும் போது அந்த பெண் நரகத்திற்கு செல்கிறாள். எப்படிப்பட்ட நரகம்? நரகத்துடைய அடித்தட்டு. ஏன் நரகத்துடைய அடித்தட்டு? அவள் இவளால் யாரெல்லாம் வழிகெடுக்கப்பட்டார்களோ அவங்களுடைய பாவம் எல்லாம் அந்த பெண்ணுடைய தலையில் சுமத்தப்படுகிறது. அதை நபிகள் சொன்னார், மாயிலாத்தினால் அலங்கரித்துக் கொண்டு செல்கிறாள், முனீலாத்தின் பிற ஆண்களை அவள் சாய்ப்பதற்காக செல்கிறாள். அசிரிமத்தின் புகுர், அவளுக்கு ஒரு தலை கிடையாது. ஒட்டக தமிழ் மாதிரி அந்த பெண்களுடைய தலைகள் இருக்கு. அறியாம செஞ்ச மார்க்கம் தெரிஞ்ச கூட மாத்திக்கணும். பாத்தீங்கன்னா பின்னாடி புஷ்ஷுன்னு தூக்கிட்டு உலகத்துல பாக்கலாமா இல்லைங்களா? தலைக்கு மேல இப்படி தூக்கிட்டு அது இங்க தூக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி பெண்கள் செல்லும் போதே பல ஆண்களுடைய உள்ளத்தில் மார்க்கத்திற்கு மாற்றமான தவறான சிந்தனை ஏற்படுகிறது. அப்ப ஒரு பெண்களை நரகத்திற்கு அதிகமாக கொண்டு செல்வது இந்த காரியம். ஆண்களுக்கும் இஸ்லாம் சொல்கிறது, எந்த ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணோடு தலைமையில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் காண சாரசும் ஷைத்தான், மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் தான் இருப்பான். தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் அந்நிய ஆண்கள் நுழைவதை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன். அப்போ சஹாபி கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, அஃபராயித்தல் ஹம்பு, மச்சான் ஒழுங்கும் கூடயுமா நம்ம தனியா பேசக்கூடாது? ஒரு பெண்ணுக்கு மச்சான் ஒழுங்கோட தனியா பேசுறது மரணத்திற்கு சமம்.
ஒரு சபையில இருக்கும்போது, ஒரு வீட்டுல இருக்கும்போது பேச தப்பு கிடையாது. அல்லையும் நம்ம சமூகத்தை பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கும். சில பெண்கள் பேசுவாங்க, மச்சான் குழந்தைன்ட்ட, உங்க மச்சான் என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குழந்தை பார்த்துருந்தா அன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போயிருப்பேன். இது கேலியம். யாரு? மதினி குழந்தை பண்ணக்கூடிய கேலியம். இது எவ்வளவு கேவலமான வார்த்தை. அது என்ன காரணம் என்றால் மார்க்கக்கூடிய அறிவு செய்யல இல்லை. அது ஹவு அல் மௌத். கணவனுடைய அண்ணன் தம்பி மச்சான் குழந்தை தான் ஒரு பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம். எந்த ஆண்களோடும் தனிமையில் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஒரு சஹாபி இளைஞர் நபிகள் நாயகம் கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு அந்நிய பெண் மீது யதார்த்தமாக என்னுடைய பார்வைப்பட்டு விட்டது. பொதுவாக மார்க்கத்துல தேவைக்கு ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பதும் ஒரு பெண் ஆணை பார்க்க தப்பு கிடையாது. ஒரு சபை பயான் நடக்குது, பயான் பேசக்கூடிய நபிகள் நாயகம் பேசும்போது பெண்கள் ரசூலா பார்த்திருக்கிறாங்க, பெண்கள் சபைக்கு போய் பேசியிருக்கிறாங்க. ஒரு கடைக்கு போறோம், கடைக்காரரை பார்த்தா கேட்க முடியும். ஒரு வீட்டுல போய் விசாரிக்கிறோம், அந்த வீட்டுல உள்ள அம்மா பார்த்தா விஷயங்களை சொல்ல முடியும். தேவைக்கு பார்த்த இஸ்லாம் தடுக்கவில்லை. முறையா முக்காடு எல்லாம் போட்டுக்கணும். தனிமை இஸ்லாம் தடுக்கிறது, தேவையில்லாமல் பார்ப்பது தடுக்கிறது. ஒரு பெண்ணு ஒழுக்கமான முக்காடு அணிஞ்சிட்டு ஆண்களுக்கு சாப்பாடு பரிமாறினா கூட மார்க்க தப்பு கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு ஒரு குடும்பமா டூர் போறீங்க, ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. ஒழுக்கம் என்பது முக்கியம், ஆடை என்பது முக்கியம். இஸ்லாம் நினைக்கிற மாதிரி பார்த்துட்டாலே ஹராம் அப்படி சொல்லல. ஒரு முஸ்லிமான பெண் முழுமையா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கமான ஆடையை அணிந்திருந்தால் போதும், தனிமை இல்லாமல் இருந்தால் போதும். தேவைக்கு ஒரு ஆண் பேசுறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பேசுறது தப்பு கிடையாது. தேவையில்லாமல் தனிமையில் பேசுவது, வாட்ஸ்அப்ல பேசுறது, திருமணம் என்ற உறவை திருமணம் என்று மாப்பிள்ளை கொண்டு பேசி பேசுவது, இது எல்லாம் அந்த ஆணையும் பெண்ணையும் நரகத்திற்கு கொண்டு சென்று விடும். குடும்பத்தில் சொர்க்கம் போக முடியாது. அதே சஹாபி கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெண்ணை திடீரென்று பார்த்து விட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும்? அமரவின் அஸ்ரிஃப பஸரி, என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இங்க பார்க்கலாம், நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு மதிய நேரத்துல தென்னையில உட்கார்ந்து ஒரு துண்டு எடுத்து இப்படி சுத்திக்கிட்டே இருக்காரு. தெரியல, அங்க ஒரு பெண்கள் போகும்போது அங்க இருந்து ஆரம்பிப்பாரு, அப்படியே ஆரம்பிச்சு கிழக்கடி செய்வார், வழி அனுப்பிட்டு அடுத்த ஆளை பார்ப்பாரு. சமூகம் நடக்குதா இல்லையா? முட்டு சென்று நிக்கிறாங்க இஸ்லாம் இளைஞர்கள். முட்டு சென்று நின்றுகிட்டு நம்ம சமுதாய பிள்ளைங்களை வெறித்தனமா பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஈயாக்குமல் ஜுலூஸ் அலல் துர்காத், வீதிகளில் அமர்வதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, சில விஷயங்கள் நாங்கள் தெருவில் நின்றுதான் பேசியாக வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் தெருவில் நின்றுதான் பேசியாக வேண்டும் என்றால் தெருவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. தெருவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? வல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்துறது. நம்ம தெருமுனை பிரச்சாரமே போடுறோம். மீட்டிங் உட்கார்ந்து இருக்கிறவங்க பேச்சாளரை பார்க்கணும், பேச்சாளர் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்க்கணும். தெருல போறவங்களை பார்க்கிற உரிமை யாரும் கிடையாது. தெருல நம்ம நிற்கும் போது நமக்கு கிடையாது. வல்லுல் பஸர் ஒரு கஃபுல் ஆதா, நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது, அது ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்வது, ஒரு அம்ருபில் மஅரூஃப் நஹ்யன் முன்கர், நல்லது எவ்வளவு தீயை தடுக்கிறது, இதுக்கு தெருக்கு வரலாம். அதை நம்ம தெருமுனை பிரச்சாரம் போடுறோம், நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு. இது தீனுக்கு செய்ய வேண்டிய கடமையில முதல் கடமை பார்வையை தாழ்த்துவது. அப்போ பெண்களை அதிகமாக நரகத்திற்கு கொண்டு செல்வது எதுன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் ஒழுக்கமற்ற தன்மைகள்னா நரகத்துக்கு அதிகமாக கொண்டு செல்லும். சரி, குடும்பத்தோட சொர்க்கம் போகணும்னு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நம்முடைய ஒழுக்க மாண்புகள் என்பது முக்கியம். நபிகள் நாயகம் சொன்னா, அல்லாஹ் சொல்லியிருந்தான், நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார் தெரியுமா? காணித்தாத், கட்டுப்படக்கூடியவர். யாருக்கு கட்டுப்படுவாள்? முதல்ல அல்லாஹ் கட்டுப்படணும், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், மூணாவது நன்மையான காரியங்கள்ல கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படக்கூடியவர் நல்லொழுக்கமுடைய பெண். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். கணவன் இல்லாமல் இருக்கும்போது, யாரும் இல்லாமல் இருக்கும்போது இறைவன் என்னென்ன ஒழுக்க மாண்புகளை சொன்னானோ அதை மூலமாக தன்னை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி பிள்ளை குட்டிகளோ சொர்க்கத்துக்கு போன வச்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நம்ம வீட்டுல திக்ர் இருக்கணுங்க. திக்ர் சில நேரங்கள்ல சிலருடைய திரையை அல்லாஹ் உடைக்கும் போது வீட்டுல சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்களா இல்லையா?
அந்த திரையை அல்லாஹ் சில உடைச்சு விட்டாரு. உடைச்சு விட்ட ஊருக்குதான் கேவலமாயிரு. அப்போ நம்முடைய வீட்டை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும். நபியா நாயகம் சொன்னாங்க, மசலுல்லதி மசலுல் பைத்தில்லதி எதுக்குறோம் அல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய வீட்டுக்கும் அது பைத்தில்லதி லா எதுக்குறோம் அல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி பேசாத வீட்டிற்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? மசலுல் ஹய்யி வல் மய்யித், உயிரோடு இருப்பவனுக்கும் செத்த பிணத்திற்கும் உள்ள உதாரணம். செத்தவன் தொழுவானா? செத்தவன் வந்து நோன்பு வைப்பானா? செத்தவன் நல்ல பேச்சு பேசுவானா? அப்ப நம்முடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வை பற்றிய பேச்சு இருக்கும். வீட்டுல நீங்க என்ன செய்ய, மனைவி மக்களோட உட்கார்ந்து ஹதீஸ்களை பத்தி பேசுங்க, குர்ஆனை பத்தி பேசுங்க, குர்ஆனை எடுத்து ஓதுங்க. ஒரு மனைவி ஓத கணவர் கேட்கணும், கணவர் ஓத மனைவி கேட்கணும், பிள்ளைக்கு ஓத தாய் கேட்கணும், தாய் ஓத பிள்ளைக்கு கேட்கணும். வீட்டுல மார்க்கத்தை பற்றி பேச வேண்டும், குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் வீட்டை மார்க்க சோலையாக மாற்றுங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். நபியுடைய மனைவிமாருக்கு அல்லாஹ் சொன்னார், வதுகுர்னமா யுத்ராஃபி புயூத்திகுன்ன மினல் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம், நபியுடைய மனைவியரே உங்கள் வீடுகளில் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஞானமிக்க அறிவுரைகளையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். வீட்டுல வச்சு அல்லாஹ் பத்தி பேச வெட்கப்படக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும், இறைவனுடைய வல்லமையை பேச வேண்டும், கொள்கையை பேச வேண்டும், ஒழுக்கங்களை பேச வேண்டும். நீங்க வீட்டுல ஒழுக்க மாண்புகளை பேசினால் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் மாற்றுவான். நபியா நாயகம் சொன்னாங்க, இஜ்அலு ஃபீ பைத்திக்கும் மின் ஸலாத்திக்கும் ஷைஆ, உங்கள் வீடுகள்ல கொஞ்சம் சுன்னத்தான தொழுகையை தொழுங்க. ஆண்கள் ஃபர்லான தொழுகை எங்க போய் தொழணும்? பள்ளியில போய் தொழணும். அவங்களுக்கு நிர்பந்த சூழல் இருந்தால், மார்க்க அனுமதித்த காரணங்கள் இருந்தால் வீட்டு தொழுதுக்கலாம். சுன்னத்தான தொழுகையில கொஞ்சம் தொழுகையை வீட்டுல தொழுங்க நபியா நாயகம் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? நபியா நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீட்டுல தொழும்போது அந்த வீட்டுல அல்லாஹ் நன்மையை உண்டாக்குகிறான். வீட்டுல தொழும்போது நம்ம பிள்ளைங்க பார்க்கணும், குட்டி பிள்ளைங்க பார்க்கணும். பாப்பா கிட்ட வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழும். பிள்ளைங்களுடைய உள்ளத்துல அந்த வீட்டை எப்படி ரன் பண்ணணும், வீட்டை எப்படி கொண்டு வரணுங்கிற அந்த சிந்தனை செய்யும் உண்டா. வீட்டுல மன செய்ய வேண்டும், தொழுகைகளை நாம் வீட்டில் தொழ வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அந்த கணவன் மனைவி எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வாழ்க்கைன்னு பாருங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், காம மினல் லைல், இரவுல அவன் எழுந்திருக்கிறான், சல்லா தொழுகிறான், ஃபயக்கல இம்ராத்தஹு, தன்னுடைய மனைவியை எழுப்புறான். ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, இரவுல நீண்ட நேரம் தனிச்சு தொழுவிட்டு வித்துட்டு தொழும்போது, யா ஆயிஷா அயர்லி பூமி, ஆயிஷாவே நீ கண் விழிப்பாயாக, தொழுவாயாக அப்படின்னு செய்வாங்க. ஆயிஷாவை எழுப்பி விடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவன் இரவுல எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறான். தஹஜ்ஜுத் தொழுவிட்டு தன்னுடைய மனைவி என்ன செய்யறான், அவன் எழுப்புறான். ஃபைன் அபத், அந்த மனைவி எழுந்திருக்க மறுத்தார். அப்படின்னா நபி என்ன சொல்றாங்க, இது செல்லமா சிறுங்கிறது. எழுந்திருக்க மறுத்தால் நலஹி வஜீஹா, அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறான். தண்ணீரை தெளிச்சு மனைவி எழுப்பி விடுறது. இது எந்த மாதிரி கணவன் மனைவிக்கு வந்து தெரியுமா? மார்க்கம் தெரிஞ்ச கணவன் மனைவிக்கு தான். சும்மா உள்ள ஒரு மனைவி மேல தண்ணியை தொழிச்சா வச்சிருக்க, மார்க்கம் தெரிய வச்சிருக்காரு. மோதே தூங்க விடுதான், நைட்ல இருந்து நடுநிசையில போய் தண்ணியை தொழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இது வந்து ரெண்டு பேருக்குமே மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும், தெரிய உட்பட வேண்டும். அப்புறம் அந்த குடும்பம் சொர்க்கத்து குடும்பமாக அது மாறும். நபியா நாயகம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். சில குடும்பத்துல கணவன் தஹஜ்ஜுத் தொழுவான், மனைவி தூங்கும்போது கணவன் இதை செய்யணும். சில குடும்பங்கள்ல மனைவி தஹஜ்ஜுத் தொழக்கூடியவளாக இருப்பான், கணவன் தூங்குறவனா இருப்பான். எல்லா குடும்பங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அவள் காமத் மினல் லைல், இரவில் எழுந்து தொழுகின்றாள். தொழுகின்றாள். தொழுக முடிச்சுட்டு வீட்டுக்காரர் தூங்கிட்டே இருக்கிறார். ஃபயக்கல ஜௌஜஹு, தன்னுடைய கணவனை எழுப்புகின்றார். ஃபைன் அபா, அவன் மறுத்தால் நலஹி வஜீஹா, நலஹி வஜீஹி அல்மா, அவனுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பி அவள் தஹஜ்ஜுத் தொழ வைக்கிறார். இந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அருள் செய்யட்டும். குடும்பத்தை இப்படி மாற்ற வேண்டும், பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும். இஸ்லாம் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று சொல்லவில்லை,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு பரிசுத்தமான குழந்தையை தருவாயாக. பரிசுத்தமான நல்லொழுக்கமுள்ள குழந்தையை கேட்டிருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், இறைவா நல்லொழுக்கமுடைய குழந்தையை தருவாயாக. இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க, அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّத்தி, இறைவா என்னையும் தொழக்கூடியவனாக ஆக்குவாயாக, என்னுடைய பிள்ளையும் தொழக்கூடியவனாக ஆக்குவாயாக. ரப்பி வஜ்னுப்னி வ பனிய அப்துல் அஸ்ஸலாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாற்றுவாயாக. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் செஞ்சாங்க, அவங்க பெற்றெடுத்தவுடன் இன்னி உய்யுதுஹா பிக வ ذُرِّيَّத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையுடைய சந்ததிகளுக்கும் நான் சைத்தானை விட்டு முன்ன பாதுகாப்பு தெரிகிறேன். நம்முடைய சமுதாயத்துக்கு ஈமான்தாரிகளுக்கு குர்ஆனை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, ஹதீஸை செஞ்சு பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நல்ல சாலிகான குடும்பமா இருக்கும். சாலிகான குடும்பம், பிள்ளைங்களை வந்து பேணி வளர்த்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளை எவங்க கூட ஓடி போயிடும். இது ஏன்? சாலிகான குடும்பம், கணவன் மனைவி சாலிகானவர்கள், பிள்ளைகளும் மார்க்கம் தெரிஞ்சுதான் வளர்றாங்க. அப்ப இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம கிட்ட ஒரு சின்ன ஒரு பிள்ளைகள் இருப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பிள்ளை தெரியுங்களா? நாம வந்து பிள்ளைகளை பேணி வளர்க்கிறோம், ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக அல்லாஹ்ட துவா செய்ய மறந்தோம். இந்த ரெண்டும் முக்கியம். பிள்ளைகள் பேணி வளர்ந்து வச்சுக்கிற பிள்ளை குடும்பத்தோட சொந்த நபிமாவுடைய வாழ்க்கையை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது பெரிய விஷயமா நமக்கு படுது. ஒரு நபியுடைய துவாவை பத்தி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவாவை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பி அவுஸிஅனி அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா நீ எனக்கு செய்த அருட்கொடைகளுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ செய்த அருட்கொடைகளுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்குவாயாக. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வஅஸ்லிஹ்லி ஃபி துர்ரியத்தி, இறைவா என்னுடைய சந்ததிகளை எனக்காக சீர்படுத்துவாயாக. யாருடைய துவா? சுலைமான் நபியுடைய துவா. இன்னி துத்து இலை, இறைவா உன்னை நோக்கி நான் திரும்பி விட்டேன். முஸ்லிமின், நான் முஸ்லிம்களில் ஒருவன், என்னுடைய பிள்ளைகளை சீராக்கி விடியா அல்லாஹ். நபியுடைய துவா. இப்ராஹிம் நபியுடைய துவாவை பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஆக்குவாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், இறைவா என்னுடையும் என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் முஸ்லிமாக ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன், என்னுடைய பிள்ளை குட்டிகள் சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிமான சமுதாயங்கள் ஆக்குவாயாக. ஹரினா மனாசிக்கனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய வருங்கால பிள்ளைகளுக்காக சொல்றாங்க, இறைவா எங்களுடைய வணக்க வழிபாடுகளை உன்னுடைய வகிப்படி வாழ்வதை எங்களுக்கு நீ காட்டி தந்து விடுவாயாக. எல்லாமே நபிமாவுடைய வாழ்க்கை துவா தாங்க. நாம என்ன செஞ்சோம்னா, பிள்ளைங்களை பேணி வளர்க்கிறோம், துவாவுல வந்து நம்ம சோட போயிடும். துவாவுல என்ன செஞ்சிடக்கூடாது, நாம எக்காலமும் பிள்ளைகளுக்கான துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன், இறைவா எங்களுடைய மனைவிமார்களிடம், வாழ்க்கை துணைகளிடம், எங்களுடைய சந்ததிகளிடம் எங்களுடைய கண்கூழ்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை முன்மாதிரி ஆக்குவாயாக. குர்ஆன்ல அவ்வளவு துவா. ஜக்கரியா நபியுடைய துவா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், இறைவா நல்லொழுக்கமுடைய பிள்ளையை தா. ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிள்ளைகளுக்கான துவா. அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, அல்லாஹ்வுடைய பெயரால் நாங்கள் தாம்பத்தியத்தில் தோன்றுகிறோம், இறைவா கணவன் மனைவியாக எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு, நீ எங்களுக்கு இந்த தாம்பத்தியத்துல குழந்தை பாக்கியம் தந்து விட்டால் அந்த குழந்தையை விட்டும் நீ ஷைத்தானை தூரமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு குழந்தை, அந்த தாம்பத்தியத்தின் குழந்தை ஜனித்து விட்டால் ஷைத்தான் ஷைத்தான் அந்த குழந்தையை வழிவெடுக்கவே முடியாது. சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவான், மோத்தாகவும் எப்படிதான் மோத்தா போவான், ஈமானோடு தான் அந்த புள்ள மோத்தாகும். அப்ப குடும்பத்தோடு நாம சொற்கள் செல்ல வேண்டும் என்றால் வீட்டை மாற்றமாக மாட்ட, சினிமா பாடு, சினிமா படம், அசிங்க பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆட விட்டு பார்த்து ரசிக்கிறது, இப்படிதான் இருந்தா இந்த உலகம் நல்லதா இருக்கும். நிறைய சொன்னாங்க, ஹுஜிபத்தின் நாருபு ஷஹவாத், நரகம் என்பது இச்சைகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த துனியாவில வந்து எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்ம அழக ரசிக்கணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம யூடியூப்ல போட்டா நமக்கு நிறைய லைக் கிடைக்கணும், நம்ம அப்படி கவர்ச்சியான ஆடைகள் அணியணும், நம்முடைய வலிமையை பார்க்கணும். இந்த துனியாவில வந்து எல்லாமே இச்சை, அசிங்கத்தால் தான் நரகம் சூழப்பட்டிருக்கு. இந்த அசிங்கமான செயல்கள் எல்லாமே எங்க கொண்டு போய் சேர்த்துரும், நரகத்தை கொண்டு போய் சேர்த்துரும்.
ஹுஜ்பத்துல் ஜன்னத்து பில் மகாரி, சிரமங்களா சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒழுக்கமா வாழ்றது, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றது, நம்ம சாலிகான பிள்ளைகளா வாழ்றது துனியாவுல கொஞ்சம் கஷ்டம், சிரமம், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். அல்லாஹ்வுக்கு பயந்தாதான் நம்ம எங்க போய் சேர முடியும்? சொர்க்கத்துக்கு போறது. எல்லாரும் இப்படி இருக்கிறோம், எல்லாரும் அப்படி போறோம் இப்படி போறோம் அப்படி என்ன வச்சுக்கிறீங்க, நாம நரகத்தை தான் சேர்ந்துருவோம். சுருக்கமாக சொல்வதென்றால் அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்படுவதை தவிர சொர்க்கம் செல்வதற்கு வழி கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் வமை யுத்இல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நாம் நம்முடைய குடும்பத்தை இறை தூதர் வழியில், அல்லாஹ் காட்டிய வழியில், தௌஹீதுடைய வழியில், இஸ்லாம் சொன்ன ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாம் வளர்த்தெடுத்தால் மட்டும்தான் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய குடும்பங்களாக, நம்முடைய மூதாதையர்களையும் அல்லாஹ் ஈமான்தாரிகளாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் ஆக்கி இருக்க வேண்டும். மூத்தாயிட்டாங்க, ஆனா ஈமானோடு மூத்தாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நாம் ஆதரவு வைக்கிறோம். நாமும் ஈமானோடு மூத்தாகணும், நம்முடைய பிள்ளைகளும் ஈமானோடு மூத்தானால் கண்டிப்பாக அந்த குடும்பம் சொர்க்கத்தை சங்கமிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். அதுதான் உண்மையான வெற்றி பெற்ற குடும்பம். இந்த உலகத்துல உள்ள செல்வம், வசதி, ஆடம்பரம், கவர்ச்சி, வாகனங்கள், அது இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான வாழ்க்கையிலே குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆழ்த்தருள் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.